கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளாசிரோடு அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடு பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிறிலே நாம் இருக்கிறோம். இந்த ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறு என்றும் சொல்வது வழக்கம். அதை பிறகு பார்ப்போம். இன்றைய நற்செய்தியை சரியாக புரிந்து கொள்ள அதை 3 பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம். 1 பின்னணி, 2 3 கதாபாத்திரங்கள், 3வது தோமா நமக்கு சொல்லுகின்ற பாடம். நற்செய்தியினுடைய பின்னணி, இன்று நாம் யோவான் எழுதிய நற்செய்தி 20வது அதிகாரம் 19 - 31 வரை உள்ள பகுதியை படித்தோம். இந்த பகுதி முழுவதும், இதற்கு முன்பு இருக்கின்ற இந்த அதிகாரம் முழுவதையும் சற்று கவனத்தில் கொண்டால்தான் இது என்ன சொல்லுகிறது என்பது நமக்கு புரியும். ஆகவே இந்த நற்செய்தி பின்னணியை நாம் 3ஆக பார்க்கிறோம். 20வது அதிகாரம் 1 - 18 வரை உயிர்த்த இயேசு மகதலா மரியாவை சந்தித்ததை பார்க்கிறோம். 2வது சிறிய பிரிவு 20வது அதிகாரம் 19 - 23 வரை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றியதை பார்க்கிறோம். 3வது சிறிய பகுதி இன்று நாம் வாசிக்க கேட்ட இயேசுவும் தோமாவும். இந்த 3ம், அல்லது மகதலா மரியா, சீடர்கள், தோமா, இவர்கள் உயிர்ப்பின் பற்றி சந்தேகப்படவில்லை. இது ஒரு அனுபவமாக இருந்ததால், உயிர்ப்பு என்பது ஒரு மாபெரும் அனுபவம், நடக்காத ஒன்று நடந்ததால் அவர்கள் இதை எப்படி பிறருக்கு வெளிக்கொண்டு வருவது, இதை எப்படி பிறருக்கு சொல்லி பிறரை நம்ப வைப்பது என்பதில்தான் அவர்கள் கலக்கமுற்றிருந்தார்கள். ஏனென்றால் இது நடைபெறாத ஒன்று. இறந்தவர் யாரும் உயிர்த்ததில்லை, உயிர்த்ததாக வரலாறும் இல்லை. ஆகவே இந்த உயிர்ப்பின் அனுபவத்தை பிறருக்கு பறைசாற்றுவதில் தான் அவர்கள் தடுமாறி போனார்கள். அதனால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். அவர்களுக்குள் அச்சம், பயம், தயக்கம் இருந்தது. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆக உயிர்ப்பின் மீது அவர்களுக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆண்டவர் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை சொல்லுவதிலும் அதை பிறர் ஏற்றுக்கொள்வதிலும் இருந்த சிக்கல்கள் தான் அவர்களை பயமுறுத்தியது. சற்று விரிவாக பார்ப்போம். முதல் கதாபாத்திரம் உயிர்த்த இயேசுவும் மகதலா மரியாவும். இயேசுவின் உடலை கைப்பற்றி அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு விதமான உடலை பற்றிய கவலையோடு, இறந்த இயேசுவின் உடலை, அந்த கல்லறை யார் திறப்பார்கள், எப்படி அந்த உடலை எடுத்து சென்று என்ன செய்வது என்பதில் கண்ணும் கருத்துமாக, கவலையாக, ஏமாற்றம் நிறைந்தவளாக, பதட்டம் நிறைந்தவளாக மகதலா மரியா கல்லறைக்கு சென்றவர் இயேசுவின் உயிர் பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்தவுடன் அவளுக்கு சந்தோஷம். அது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் அவளை மகிழ்ச்சிக்கு இட்டு சென்றது. ஆகவே அந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தை தான் அவள் ஓடோடி சென்று சீடர்களிடம் சொல்லுகிறாள். இதைத்தான் நாம் என்ன என்று சொல்லுகிறோம்? அவளுடைய அந்த கவலை மகிழ்ச்சியாக மாறி, அந்த மகிழ்ச்சி அவளை சாட்சியாக மாற்றியது. கவலை அவளை சாட்சியாக மாற்றியதை நாம் பார்க்கிறோம். மேரி கோஸ் ஃப்ரம் சாரோ டு பேர் விட்னஸ். ஆகவே இந்த கவலை மாறி அவள் சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் அவளுக்கு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. உயிர்ப்பின் மீது அவள் சந்தேகப்படவில்லை. அதை எடுத்து சொல்லுவதில் தான் அவளுக்கு சிக்கல் இருந்தது. அதை எடுத்துக்கொள்ளுகின்ற, அதை கேட்டவர்களிடம்தான் இந்த சிக்கல் இருந்தது. 2வதாக நாம் பார்ப்பது 2வது கதாபாத்திரம் சீடர்கள். மூடிய கதவுக்குள் இன்று நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியில் அச்சத்தோடு சீடர்கள் உள்ளிருந்தார்கள். இந்த அச்சத்திற்கு காரணம், உயிர்த்து விட்டார் என்று இவர்கள் சொல்ல மக்கள் ஏளனம் செய்கிறார்கள், புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள், இது எப்படி நடக்கும் என்கிறார்கள், பைத்தியக்காரனுங்க என்று சொன்னார்கள். இவையெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் இப்படித்தான் சொல்லியிருப்பார்கள், இப்படித்தான் பேசியிருப்பார்கள். ஏனென்றால் இது ஒரு புரியாத புதிர்.
இறந்தவர் யாரும் உயிரோடு வந்ததை பார்த்ததில்லை. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் என்பது ஒரு பைத்தியக்காரத்தனமாக நினைத்திருப்பார்கள். இந்த 12 பேர் தான் அவரோட இருந்தாங்க, இப்போ 11 பேரை உள்ளே உட்காந்துருக்கானுங்க என்று மக்கள் அவர்கள் ஏளனம் செய்திருக்கக்கூடும். ஏனென்றால் இதே மக்கள் தான் நீ கடவுளின் மகனானால், மானிட மகனானால் இறங்கி வா, நம்புகிறோம் என்று சொன்னார்கள். அவர் இறங்கி வரவில்லை, உயிர்த்தே வந்திருக்கிறார் என்று சொன்னால் இன்னும் எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று எண்ணிப்பாருங்கள். ஆகவே அவர்கள் தடுமாறி போகிறார்கள், வெளியே போக அச்சப்படுகிறார்கள், கூனி குறுகி போகிறார்கள். ஆகவே இறுதியாக அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறது. என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூடியிருந்த கதவுக்குள் வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி அந்த அமைதியோடு கூட அவர்களை தூதுரை பயணத்திற்காக, தூது அறிவிப்பவர்களாக, பணி வாழ்விற்காக அவர்களை தயாரித்து அவர்கள் மேல் ஆவியை ஊதி நீங்கள் சென்று இந்த நற்செய்தியை, மன்னிப்பின் செய்தியை உலகுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது டிசைபிள்ஸ் கோ ஃப்ரம் ஃபியர் டு மிஷன். பயத்திலிருந்து தெளிவு பெற்று இந்த நற்செய்தியை, உயிர்ப்பின் அறிவிப்பை, மகிழ்ச்சியான செய்தியை மக்களுக்கு சொல்வதற்கு தயாராக புறப்படுகிறார்கள். பணி வாழ்வை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தயக்கமின்றி வெளியே செல்வதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது கதாபாத்திரமாக நாம் பார்க்கின்ற கதாபாத்திரம், நாம் வழக்கமாக சொல்லுகின்ற சந்தேகத்தோமா. இந்த சந்தேகத்தோமாவும் நமக்கு ஒரு பாடம் சொல்லித் தருகிறார். இது நேர்மறையாக அவரை பற்றியே சொல்வதைப் போல இருந்தாலும் இது அவருக்காக மட்டும் சொல்லப்படவில்லை. இந்த கணிப்பொறி உலகில் வாழ்கின்ற உங்களுக்காகவும் நமக்காகவும் ஒரு பரந்த அளவிலே இது சொல்லப்படுகிறது. தோமையாரை போல சந்தேகம் கொண்ட அனைவரையும் இது குறிக்கும், அவர் குறிப்பார். ஆகவே இது யாரெல்லாம் நிரூபித்து காட்டுங்கள், ப்ரூஃப்ஸ், சாட்சியோடு நம்புவேன், இல்லை என்றால் நம்ப மாட்டேன் என்ற சித்தாந்தத்திற்கு தங்களையே கட்டுப்படுத்தி வாழுகின்ற பலரை குறிக்கும். யதார்த்தமாக சொல்லணும்னா, நான் பார்த்தா தான், என் கண்ணால் நான் கண்டா தான் நம்புவேன், என் காதால் நான் கேட்டால் தான் இது ஓகேன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லை என்ற ஒரு குறுகிய சித்தாந்தத்திற்குள் நிரூபிக்கப்பட வேண்டும், சாட்சிகளோடு அனைத்தும் எடுத்து சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு மனநிலை உள்ளவர்கள். இது நம்முடைய அன்றாட வாழ்வில் எவ்வளவு இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று சொல்லக்கூடிய அருமையான கணவன் மனைவிக்குள் எத்தனை முறை இந்த போட்டி நடைபெறுகிறது என்று பாருங்கள். நீ சொல்லலைங்கிறத நிரூபித்து காட்டு. என்னங்க நான் அப்படி சொல்லியிருப்பேனா, உங்களுக்கே தெரியாதா? அதெல்லாம் விட, நீ சொல்லலைங்கிறத நிரூபித்து காட்டு. அதற்கான பழைய காலங்களில் கைகளில் நெருப்பை ஏற்றுவது, சுடுதண்ணி ஊற்றுவது என்று ஏராளமானதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மை நம்மிடம் இருப்பதை பார்க்கிறோம். நிரூபிக்க வேண்டும். நான் இல்லை என்று சொல்லவில்லை, நீங்கள் சொல்வதை நான் இல்லை என்று சொல்லவே இல்லை, மறுக்கவில்லை, ஆனால் எனக்கு அதை நிரூபித்து காட்டுங்கள் என்று ஒரு பிடிவாத குணம், வரட்டு கௌரவம் அவரிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது போன்ற ஒரு நிகழ்வை நாம் திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரத்தில் இப்படித்தான் பார்க்கிறோம். யாக்கோபும் சிறையில் அடைக்கப்பட்டவுடன் யாக்கோபு சிறையில் அடைக்கப்பட்ட அந்த நிகழ்வைத்தான் சொல்லி, அந்த நிகழ்வுக்கு பிறகு இறந்த பிற்பாடு இயேசு பேதுரு எப்படி சிறையிலே அடைக்கப்பட்டார், யாக்கோபு இறந்ததும் பேதுரு மீட்கப்படுவதும், சிறையிலிருந்து மீட்கப்படுவதும் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கும். இந்த பேதுரு சிறையிலிருந்து வெளிவருகின்ற அந்த நிகழ்வை லூக்கா பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, அதில் வந்த அனைத்து நிகழ்வுகளையும் அப்படியே கோர்வையாக கோர்த்து இது பேதுருவுக்கும் நடந்ததைப் போல சொல்லுவார். ஃப்ரேசாலஜி, அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் பேதுரு சிறையில் இருந்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கப்பட்டதைப் போல, பாழ்பட்ட துன்பங்கள், வேதனைகள் அனைத்தும் இயேசுவைப் போலவே பேதுருவும் சிறையில் இருந்து வெளிவந்தது ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கான சாட்சி என்பதை தன்னுடைய வார்த்தைகள் வழியாக இந்த அதிகாரத்திலே லூக்கா தெளிவாக சொல்லுகிறார். இயேசுனுடைய பாடுகளுக்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ
அவர் வெளிவருவதற்கு உயிர்த்ததற்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ அதே போன்றுதான் கிரீக் மூலத்தில் மீண்டும் அதே வார்த்தைகளை பேதுருவுக்கு சொல்லி பேதுருவும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு உயிர்த்திருக்கிறார் என்று இந்த நிகழ்விலே சொல்லுகிறார். அந்த நிகழ்வை பாருங்கள், மிக அழகாக நாம் பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரம் 13, 16 வரை இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அவர் யாவற்றையும் புரிந்து கொண்டு, அவர் என்பது பேதுரு சிறையிலிருந்து வெளிவந்ததை புரிந்து கொண்டவராய் மார்க் எனப்படும் யோவானின் தாயாகிய மரியாவின் வீட்டிற்கு போனார். அங்கே பலர் ஒருங்கிணைந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். இவருடைய மீட்புக்காகத்தான், இவருடைய விடுதலைக்காகத்தான் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர் வெளிக்கதவை தட்டிய போது ரோதி என்னும் பெயருடைய பணிப்பெண் தட்டியது யாரென பார்க்க வந்தார். அது பேதுருவின் குரல் என்பதை உணர்ந்ததும் மகிழ்ச்சியால் வாயிலை திறக்காமல் உள்ளே ஓடி பேதுரு வாயில் அருகே நிற்கிறார் என்று அறிவித்தார். அந்த மகதலா மரியாவை போல ஓடி போய் தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகிறார், பேதுரு கதவிலே நிற்கிறார், உயிர்த்து வந்திருக்கிறார், சிறையிலிருந்து வெளியே வந்து விட்டார் என்று அந்த நற்செய்தியை சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், சீடர்களைப் போலவே இந்த நிகழ்வு இருக்கும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவரை நோக்கி உனக்கு பித்து பிடித்து விட்டதா என்று கேட்டார்கள். ஆனால் அவர், அந்த பெண்மணி, அது உண்மையே என வலியுறுத்தி கூறினார். அதற்கு அவர்கள், அது அவருடைய வானதூதராய் இருக்கலாம், ஏற்க முடியல, வர முடியும் நம்பலை, உயிர்த்து மீண்டும் அந்த சிறையிலிருந்து அவர் வந்திருக்கிறார், இயேசு உயிர்த்து வந்திருக்கிறார் என்பதை இன்னும் தடுமாறி கொண்டிருந்தார்கள். ஆகவே அவளை, அந்த நிகழ்வை லூக்கா அழகாக சொல்லுகிறார். பேதுரு விடாமல் தட்டி கொண்டே இருந்ததால் கதவை திறந்தபோது அவர்கள் அவரை கண்டு மலைத்து போயினர். அதே வார்த்தைகளை நாம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் பாடு மரணம் உயிர்ப்பிலை பார்க்கலாம். ஆகவே இது ஒரு அருமையான அனுபவம். இந்த அனுபவத்தை வைத்துத்தான் அவர்கள் பேசினார்கள். இந்த அனுபவத்தை தான் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள். அவர்கள் வந்த பொழுது, அந்த இயேசு இல்லாத பொழுது தோமா என்ன சொன்னார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது தோமா நமக்கு சொல்லுகின்ற பாடத்தை சொல்லுகிறேன். 2 பாடங்களை சொல்லுகிறார். ஒன்று, நான் போட்டிருக்கின்ற தலைப்பு, தொடாமலே தொட்ட நம்பிக்கை. அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவை போய் கைகளை விடவில்லை, விரல்களில் அவருடைய கை தழும்புகளிலே சென்று தன்னுடைய விரலை இடவில்லை, விட்டதாக நமக்கு சொல்லப்படவில்லை. ஆகவே அவரை பார்த்த மாத்திரத்தில் அவரை தொடாமலேயே ஒரு புது வாழ்வை தொட்டார். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். இதைத்தான் இறை இரக்கத்தின் பாடம் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் உயிர்த்த ஆண்டவர் மிகவும் மென்மையாக, தன்மையாக, தோமா மனம் புண்படாதவாறு மிகவும் பக்குவமாக அவரது கேள்விகளுக்கு, அவருடைய ஐயப்பாட்டிற்கு, சந்தேகத்திற்கு பதில் சொல்லுகிறார். என்ன அருமையான ஆண்டவர் என்று பாருங்கள். தோமா, நீயா இப்படி சொல்லுகிறாய் என்றெல்லாம் அவரை கடிந்து கொள்ளவில்லை. மிகவும் மென்மையாக, தன்மையாக அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அழுத்தமான அனுபவமாக இவருக்கு மாற வேண்டும். இவர் இதிலிருந்து வெளியிருந்து பல நாடுகளுக்கு சென்று இதை போதிக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் அழுத்தமாக அவரது கேள்விகளுக்கு, ஐயப்பாட்டிற்கு, சந்தேகத்திற்கு இயேசு மிகவும் மென்மையாக பதில் தருகிறார். கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, ஆவேசப்படவில்லை, அவரை அவமானப்படுத்தவில்லை. அதனால்தான் இந்த வாரத்தை இறை இரக்கத்தின் வாரம் என்று கூறுகிறோம். இப்படி நம்முடைய உறவு வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இதுதான் நமக்கு அவர் சொல்லுகின்ற பாடம். ஒரு சின்ன தப்பு, தவறு அல்லது கேள்விப்பட்டதை வைத்து என்ன என்ன ஆட்டம் போடுறோம். நீ சொல்லிட்ட இப்படி, அப்படி சொல்லிட்டா, அவன் சொல்லிட்டா, அவன் பண்ணிட்டான், குடும்பத்தை 2 ஆக்குறனா இல்லையா பாரு, உண்டுன்னு ஆக்குறனான்னு பாரு, அவமானப்படுத்துறனா இல்லையா பாரு, எவ்வளவு ஹவு மெனி சேலஞ்சஸ் வி கிவ். குடும்பத்தை வீணடித்தாலும் பரவாயில்லை என்று என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் அள்ளி விட்டு ஒருவரை அவமானப்படுத்துகிறோம். அதனால்தான் நம்முடைய குடும்பங்கள் வீணாகி போகிறது. இந்த இறை இரக்கம், ஆண்டவரிடமிருந்து அந்த மனநிலை, அந்த புனித தோமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழலை அவர் நமக்கு தருகிறார். ஆகவே now தோமா கோஸ் ஃப்ரம் டவுட் டு ஃபெய்த். தொடாமலேயே ஒரு புது வாழ்வை தொடுகிறார். ஒன்று. இரண்டாவது, நீ என்னை கண்டு விசுவசிக்கிறாய், காணாமல் விசுவசிப்பவர்களே பேறு பெற்றவர் என்று உங்களையும் என்னையும் இந்த கணிப்பொறி உலகில் உள்ள நம்மை இந்த வாழ்வுக்கு அழைக்கிறார். நாம் யாரும் ஆண்டவரை கண்டதில்லை, உயிர்த்த ஆண்டவரையும் கண்டதில்லை, ஆனால் அனுபவித்திருக்கிறோம். இந்த அனுபவம் நம்மை வழி நடத்த வேண்டும், நம்முடைய உறவுகளை பலப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலேயே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார்.
குடும்ப வாழ்வும் அப்படித்தான். ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஏற்று உறவில் விரிசல் இல்லாமல், இல்லறம் துணவரம் தனியறம் எல்லாரத்திலும் உறவில் விரிசல் இல்லாமல் புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நல்ல மென்மையான மனநிலையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படித்து முடிக்கிறேன். 11 ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம் 29வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வது இல்லை. இல்லறம் துறவரம் தனியறம் வாழ்வதற்கு ஏராளமான அருள் வளங்களை தந்திருக்கிறார். இதயராஜ், நீ நல்ல ஆளுன்னு நினச்சேன், ஆனால் நீ ஒரு மோசமான ஆளாக இருக்க. நீ ஒரு ரவுடிசம் பண்ணுற, நீ திருட்டுத்தனம் பண்ணுற, உன்னை என்ன செய்கிறேன் பார், உன்னை அழிக்கிறேன், உன்னை அழ வைக்கிறேன் பார் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் அல்ல அவர். கொடுத்த அழைப்பையும் விடுத்த அருள் வளங்களையும் இந்த கிரீக் மூலம் சொல்லுகிறது திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாதவராக இருக்கிறார். இட்ஸ் நாட் இன் இஸ் நேச்சர். கொடுத்ததே திரும்பி கொடு, நீ சரியில்லை வாங்கிக்க, நான் வாங்கிக்கிறேன் போ, அவமானப்படுத்துகிறேன், உன்னை அழ வைப்பேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். இறை இரக்கத்தின் ஆண்டவர். நம்பாத அந்த தோமையையும் கூட இதோ பார், வா, சந்தோஷமாக ஐயம் கொள்ளாதே என்று சொல்லுகின்ற அருமையான ஆண்டவர். இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்விலும் எதிர்பார்க்கிறார். விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் வளங்களையும் ஒரு நாளும் திரும்ப பெற முடியாதவராக இருக்கின்ற அந்த தெய்வத்திடம் ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும் என்று நம்புவோம். இந்த வாழ்வு கருவறை டு கல்லறை ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு மகிழ்வோடும் நிறைவோடும் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். உறவுகளிலே விரிசல் இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு இறை இரக்கத்தோடு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவதைப் போல ஒருவரை, குடும்பத்தை, குழந்தைகளை, நண்பர்களை, உறவினர்களை வாழ வைத்து அழகு பார்ப்போம். வீண் பிடிவாதங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இவைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரைப் போல அவரை வாழ வைப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வாழ்ந்த அன்பு அன்னை வேளாங்கண்ணி தாய் நம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.